everyone, I am Shiny. I am Chris. We are here to say a few words about our mentee Anupriya. During our time in Teach to Learn, we got to know about Anupriya. She is a very talented girl, a fast learner and highly curious in nature. And throughout this program, while we are interacting with her, we came to know that she has a very good interest in engineering and she would like to pursue her degree in engineering. So we wish all the best for her future, and we wish that she does a very great things in the near future. Varthikaran. ஹலோ எவ்ரிவன், நான் அனுப்ரியா. நான் லக்ஷ்மிபுரம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். நான் இந்த வீடியோவில் கோஆக்சியல் ரோட்டர் ஹெலிகாப்டர் எப்படி 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் என்னுடைய மென்டாரோட கைடன்ஸ் வச்சு தான் நான் இதை பண்ணேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெலிகாப்டர் இருக்குது. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கோஆக்சியல் ஹெலிகாப்டரை தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காமனாக எல்லாருமே நார்மல் ஹெலிகாப்டர் தான் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபியூசலேஜுக்கு மேலே ஒன் ரோட்டர் இருக்கிறது, டெயிலில் ஒன் ரோட்டர் இருக்கிறத எல்லோரும் மெயினாக பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் எப்படி பறக்குதுன்னா, இந்த ஒன் ரோட்டர் வந்து சுற்றும் பொழுது அதில் லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுனால அது வந்து ஹெலிகாப்டர் வந்து மேலே பறக்குது. அப்புறம் எதுக்கு டெயில் ரோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஏன்னா இந்த ஒரே ஒரு ரோட்டர் மட்டும் ஸ்பீடாக சுற்றுறதுனால அதில் டார்க் ஃபோர்ஸ் வந்து அதில் க்ரியேட் ஆகுது. அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் டெயில் ரோட்டர் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே டெயிலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கோஆக்சியலில் அது யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுலேயுமே டார்க் வந்து கட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கோஆக்சியல் ஹெலிகாப்டரோட காம்பனன்ஸை நம்ம எங்கே பார்க்கலாம். இதில் வந்து நான் இந்த காம்பனன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஃபியூசலேஜ், இது ரைட் ஃபியூசலேஜ். இதில் 2 ரோட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று டாப் ரோட்டர், ஒன்று பாட்டம் ரோட்டர். 3 டைப்ஸ் ஆஃப் கியர் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் டெயில். இப்போ நம்ம ஹெலிகாப்டரோட ஒர்க்கிங் மெக்கானிசமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்குது. நான் இதில் கியர் மெக்கானிசம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன கியர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பெவில் கியர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டாப் பெவில் கியர், இன்னொன்று பாட்டம் பெவில் கியர், இன்னொன்று டிரைவ் பெவில் கியர். இதுதான் டாப் பெவில் கியர், இதுதான் பாட்டம் பெவில் கியர், இதுதான் டிரைவ் பெவில் கியர். இப்போ நான் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் இதில் 3 டைப்ஸ் ஆஃப் கியர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கீழே இருக்கிற பாட்டம் பெவில் கியரில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா, அந்த ஸ்டாண்டில் டாப் பெவில் கியரில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் பண்ணிட்ட உடனே அந்த ஸ்டெம்மோடு அது வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ டாப் பெவில் கியரோட பாட்டம் ரோட்டரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். டாப் பெவில் கியர் சுற்றுறதுனால தான் பாட்டம் ரோட்டர் வந்து சுற்றுது. இப்போ நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோமா, இதுக்கு இப்போ மேலே இருக்கிறது சுற்றுறதுனால தான் இங்கே பாட்டம் வந்து சுற்றுது. இப்போ அதே மாதிரி தான் கீழே இருக்கிற பெவில் கியர் சுற்றுறதுனால மேலே இருக்கிற டாப் வந்து சுற்றுது. அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டெம்மில் வந்து நம்ம டாப் வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன யூஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலை. இது என்ன கியர்னா, இதுதான் டிரைவ் கியர். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். இந்த டிரைவ் கியர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரைவ் பெவில் கியர் வந்து நான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றினேன்னா மேலே இருக்கிற பெவில் கியர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். அப்போ பாட்டமில் இருக்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். கீழே இருக்கிறது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிச்சுன்னா மேலே இருக்கிற ரோட்டாருமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். இந்த மாதிரி தான். இப்போ இதுவே நான் இந்த பெவில் கியரை நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றினேன் அப்படின்னா கீழே இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறதுனால மேலே இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். மேலே இருக்கிற பெவில் கியர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும், பாட்டம் பெவில் கியர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும்.
நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு 3D பிரிண்டர்னா யாருக்கும் என்னன்னு தெரியாது. தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ராக்டிவ் மேனுஃபேக்சர். சப்ராக்டிவ் மேனுஃபேக்சர்னா ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த நேம்லேயே இருக்குது. சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. இப்போ ஒரு மெட்டீரியல்லேருந்து வேஸ்டேஜை ரிமூவ் பண்ணுறது, அதை தான் நம்ம சப்ராக்டிவ் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை வந்து செதுக்குறாங்கன்னா அதில் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால இது ஒரு நம்ம டிஸ்அட்வான்டேஜாக நம்ம சொல்லலாம். ஆனால் அடிட்டிவ் மேனுஃபேக்சர் வந்து சப்ராக்டிவ் மேனுஃபேக்சருக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா இப்போ அதே ஒரு சிற்பி அந்த சிலையை வந்து அவங்க வந்து எது யூஸ் பண்ணி கிளே யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அடிட்டிவாக இருக்கும். அடிட்டிவாக லேயர் பை லேயராக இருக்கும். அதனால அதில் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங்கை விட அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 3D பிரிண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹெலிகாப்டரை நான் இதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஹெலிகாப்டரை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 3D பிரிண்டரோட டைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் வந்து வேறு பிரிண்டர் வந்து வேறு மெட்டீரியலை யூஸ் பண்ணும். நான் இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற பிரிண்டர் எதுனா ஃபியூஸ்டு ஃபிலமெண்ட் ஃபேப்ரிகேஷன் அப்படின்ற பிரிண்டரை தான் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த ஃபியூஸ்டு ஃபிலமெண்ட் ஃபேப்ரிகேஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்னா அதே மாடல் தான் இந்த FDMமும். இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வந்து சிம்பிளாக இப்போ எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும், இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் இது கஷ்டம் இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். இது வந்து ரொம்ப விலையும் கூட கம்மி தான், சீப் தான். இதில் நம்ம என்ன ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் 3D பிரிண்டர். ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிறது தான் நம்ம வந்து ஃபிலமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணுவோம். இங்கே கீழே இருக்கிறதுல இந்த பாக்ஸ் மாதிரி இதுதான் நாசில். இங்கே கீழே இருக்கிறது வந்து பிரிண்டர் பெட். ஃபஸ்ட்டு இந்த ஃபிலமெண்ட் வந்து இந்த நாசில் வழியாக உள்ளே போகும். நாசில் வந்து 200லேருந்து 210 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரில் இருக்கும். அது வந்து ஃபிலமெண்ட்டை மெல்ட் பண்ணி லேயர் பை லேயராக இந்த பெட் மேலே பிரிண்ட் பண்ணும். பெட்டும் கூட 50 to 60 டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட் இருக்கும். ஏன்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து லேயர் பை லேயராக பிரிண்ட் பண்ணும் பொழுது அது அதோட ஒட்டிக்கும். அதனால் ஹீட் இருந்தால் அது வந்து நம்ம எடுத்துடலாம். அதுக்காக பெட்டுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த மாதிரி தான் 3D பிரிண்டரை பிரிண்ட் ஆகுது. இப்போ பிரிண்டரில் நிறைய மெட்டீரியல் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து PLA ஃபிலமெண்ட் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இந்த கோஆக்சியல் ரோட்டர் ஹெலிகாப்டர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அது நம்ம 1 by 1 வர ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஸ்கெட்ச். ஒரு பார்ட்டியுமே நாங்கள் தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணோம். நாங்கள் ஹெலிகாப்டர் வந்து FreeCAD அப்படின்ற சாஃப்ட்வேரில் தான் நாங்கள் முதல்ல வந்து டிசைன் பண்ணோம். அது டிசைன் அதில் டிசைன் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது 3 டைமென்ஷனலாக மாடல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா சாஃப்ட்வேர் விடவும். இப்போ இதிலே பாருங்கள், ஹைட்டு எல்லாமே நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த கீரை வந்து நாங்கள் டிசைன் பண்ணோம். ஃபைனலாக நாங்கள் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இப்படி தான் ஃபைனலாக டிசைன் வந்தது. ஃபஸ்ட்டு எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த FreeCADக்கு வந்து STL அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் நாங்கள் இந்த டிசைனை வந்து சேவ் பண்ணோம். நம்ம FreeCAD முடிச்சதுக்கப்புறம் STL ஃபைலில் வந்து சேவ் பண்ணோம். அது வந்து பிரிண்டர் வந்து ஏற்றுக்காது. அதனால் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு G-கோட் அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். இந்த ஸ்லைசிங்கில் வந்து நம்ம பேராமீட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதை வச்சுன்னா லேயர் ஹைட், இன்ஃபில் டென்சிட்டி, இன்ஃபில் பேட்டர்ன், பெரிமீட்டர், ஸ்பீட், சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், பில்டு பிளேட் அதர்ஷன் அப்படின்ட்டு பேராமீட்டர் இருக்குது. அது நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு.
அதே மாதிரி இது நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஹார்ஸ் வந்து அதுவே காட்டும் இவ்வளவு நேரம் தான் இந்த பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஹார் கம்மி ஆக்கணும் அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணாவே இந்த ஹார்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு அதே இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைசிங் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் ஸ்லைசிங் பண்ணோம். இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து ஃபியூசலேஜ் இந்த ஹெலிகாப்டரில் ஃபியூசலேஜ்ன்ற பார்ட் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இது Z ஆக்சிஸ், இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ். அதை வச்சு நம்ம மூவ் பண்ணி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் இங்கே வந்து ஹார்ஸை காட்டுது. இப்போ ஸ்லைசிங்கில் நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வேணும். ஏன்னா சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் அங்கே இல்லைன்னா ஃபிலமெண்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக தராது. இப்போ நம்ம இங்கே வந்து சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய ஆப்ஜெக்ட், இதுதான் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர். அதை இன்க்ளூட் பண்ணாதான் அந்த ஃபிலமெண்ட் வந்து கீழே வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பிரிண்டிங் ப்ராசஸ் இதில் வந்து இதுதான் நாசில் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் பிரிண்டிங் பெட். இந்த பிரிண்டிங் பெட் வந்து X ஆக்சிஸ்லேயோ Z ஆக்சிஸ்லேயோ மூவ் ஆகும். இந்த நாசில் வந்து Y ஆக்சிஸில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகி தான் லேயர் பை லேயராக அந்த ஆப்ஜெக்டை வந்து அது பிரிண்ட் பண்ணும். இப்போ அசெம்பிள் பண்ணுறது நாங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக செஞ்சுட்டு ஃபெவிக்விக் போட்டு அசெம்பிள் பண்ணி நாங்கள் ஸ்டிக் பண்ணோம். இந்த ஹெலிகாப்டர் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டாய் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இப்போ பெரிய ஹெலிகாப்டர் வந்து மிலிட்ரியில் இருக்குது, அதை மாடலிங்காக நம்ம காட்டுறதுக்காக நம்ம இந்த ஹெலிகாப்டர் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசி மோட்டார் அட்டாச் பண்ணால் இந்த ரோட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால இது வந்து ஃப்ளை ஆகும். இன்னொன்று வெயிட்டை ரிடியூஸ் பண்ணிட்டா இந்த ஹெலிகாப்டர் வந்து ஃப்ளை ஆகும். இந்த இம்ப்ரூவைசேஷனை மட்டும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். நாங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொப்பலரோட சைஸ் வந்து எங்களுக்கு பெட்டை விட ரொம்ப பெருசாக இருந்தது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்க்ளைண்டாக அதை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து கீருமே அந்த டீத்லாம் வந்து டயாமீட்டர்ஸ்லாம் எங்களுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டெம்பரேச்சரும் ஸ்பீடும் வைக்கிறதுக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதான். இதுதான் எங்கள் மென்டார் கூட இருந்து நாங்கள் மாடலிங் பண்ணது. Thank you.